இந்திய ஆட்சி, கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சி, இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் புரியாதவர்கள் அல்ல பாஜகவுடைய தலைவர்கள். திரு ராம ஸ்ரீனிவாசனோ, திரு அண்ணாமலையோ, திரு அமித்ஷாவோ. ஆனால் தெரிந்தே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். என்ன நோக்கம்? நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சற்று பின்னோக்கி செல்வோம், அதிக நேரம் எடுத்துக்கல. வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இருந்தது, என்டிஏ ஆட்சி என்று அழைக்கப்பட்டது. மத்தியில் நாட்டில் எங்கே இருந்தோம், நம்ம தமிழ்நாட்டில் பேசுகிறோம். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். என்டிஏ என்றது என்ன அப்படிங்கிறதுக்காக புரியறதுக்காக சொல்கிறேன், மக்களுக்கும் புரியணும் இல்லையா. மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட மற்ற கட்சிகளை தோளோடு தோள் நின்று தேர்தலுக்கு உழைத்த கட்சிகளை சேர்த்து கொண்டுதான் ஆட்சி அமைத்தார். அது என்டிஏ ஆட்சி. இரண்டாவது முறையும் மோடி என்டிஏ ஆட்சியை கொண்டு வந்தார். அங்கே வாஜ்பாய் 2 முறையும் மோடி 2 முறையும். வாஜ்பாய்க்கு மைனாரிட்டியாக இருந்தது, மோடிக்கு 2 முறையும் மெஜாரிட்டி பெரும்பான்மை இருந்தது. ஆனாலும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டு தான் ஆட்சி செய்தார். 3வது முறை இப்பொழுது தேவைப்படுகிறது. இருந்தாலும் கட்டாயத்தின் பேரில் மற்றவர்கள் சொல்லலாம், கட்டாயமே இல்லாத நேரத்தில் கூட என்டிஏ ஆட்சி தான் இங்கே நடைபெற்றது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 2 அப்படி தான் சொல்கிறோம். காங்கிரஸ் தலைமையிலான அரசையுமே மத்தியில் நம்ம அப்படி தான் சொல்கிறோம், என்டிஏன்னு சொல்கிறோம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யூபிஏலாம் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி அப்படின்னு தானே பேசுகிறோம். இவ்வளவு நாள் அப்படி தானே பேசப்பட்டது. எடப்பாடி முதல்வர் வேட்பாளர், அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை அப்படின்னு பேசிட்டு என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி, இல்லை பாஜக ஆட்சி அப்படின்ற வார்த்தை பிரயோகங்கள் ஒரு நெருடலை ஏற்படுத்தாத, அதிமுகவுக்கு ஒரு சிக்கலை உண்டு பண்ணாத. அதாவதுங்க, இங்கே ஆளுங்கட்சியும் அதன் கூட்டணி கட்சியும் ஒரு என்ன சொல்லுவாங்க, நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அது என்னன்னாக்க மாநிலத்தில் என்டிஏ ஆட்சி கிடையாதுன்ட்டு. அதைத்தான் இப்போ நீங்களும் கேட்குறீங்க. எடப்பாடி அவர்கள் தமிழகத்தில் என்டிஏனுடைய தலைவர், அறிவிக்கப்பட்ட தலைவர். ஏதோ பெரிய கட்சிங்கிறனால தலைவர் இல்லை, அறிவிக்கப்பட்ட தலைவர் எடப்பாடி அவர்கள். எனவே அவர் என்டிஏனுடைய தமிழக தலைவர். அவருடைய தலைமையில் ஒரு ஆட்சி இருக்கின்ற பொழுது என்டிஏயில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இது என்டிஏ ஆட்சி என்று சொல்வதில் தவறு கிடையாது. ஒத்துக்கிட்டாங்களா? அதிமுகவோ திரு எடப்பாடி பழனிசாமியோ, அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களோ, திரு இபிஎஸ் தான் என்டிஏவோட தலைவர், என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் தமிழ்நாட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? வெளிப்படையாக அமித்ஷா அவர்கள் அறிவித்த பின்னாலே அவர்கள் நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னார்களா? ஒத்துக்கவும் இல்லையே. நான் ஒத்துக்கலைன்னா சம்மதம், மௌனம் சம்மதத்துக்கு கிடையாது. இல்ல, சம்மதம் இல்லாம மனசுல புழுக்கம் இருந்தா கூட சில பேர் அமைதியா இருப்பாங்க. இல்ல, இது ஓட்டு சமாச்சாரங்க. எப்படி பேசுறது வெளிப்படையான கட்சி விஷயம், ஓட்டு விஷயம். அதனால அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இல்ல சார், நான் திருமாவளவன் கருத்தியல் ரீதியாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். கூட்டணி ஆட்சி, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற கருத்தியல் ரீதியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது சில மாதங்களுக்கு முன்பு திரு செல்லூர் ராஜ் தான் ஃபர்ஸ்ட் அதிமுகவுடைய தலைவர் ரியாக்ட் பண்றார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நோக்கமே இருந்ததில்லை, மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அதிமுகவிலிருந்து மறுப்பு தெரிவித்த தலைவர் திரு செல்லூர் ராஜ். யாரு? திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு, அவங்களுக்கு சொல்ற செய்திக்கே அவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அப்ப எப்படி ஏத்துப்பாங்க அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களோ திரு இபிஎஸ்ஓ நீங்க சொல்ற எல்லாத்தையும் எப்படி ஏத்துப்பாங்க? எப்படி அதை வெளிப்படையா ஒத்துப்பாங்க? அதிமுகவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை என்றால் அவர்கள் தலைமை ஏற்க தயாராக இருக்கிறார்கள் என்றுதான் பொருள். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படிதான், அதுதான் உண்மை. பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அதை நான் கடந்த வாரம் இங்கே பேசுகின்ற பொழுது சொன்னேன். எடப்பாடி அவர்கள் மற்ற கட்சியை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பெரும்பான்மை பெற்றால் அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் என்டிஏ ஆட்சி தான் என்று நான் கூட இங்கே உங்களுக்கு சொன்னேன். போன வாரம் நம்முடைய விவாதத்தில் சொன்னேன். அண்ணாமலைக்கு வருவோம். அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறார், என்டிஏ கூட சொல்ல, பாரதிய ஜனதா ஆட்சின்றாரு, பாஜக ஆட்சிங்கிறார். அதை நீங்க, அதான் உச்சம், அதை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள், பல விஷயங்களை பேசுகிறார்கள். இந்த விஷயம் பேசல, அவர் கட்சி விஷயம் பேசல, ஏன்னா அவர் பொறுப்பில் இல்லை இப்போ. ஆனால் பத்திரிகையாளர்கள் அவரை கேட்கிறார்கள்.
கேட்கின்ற பொழுது கூட்டணி ஆட்சி அமையுமா என்றால் கேட்கின்ற போது என்னை வம்புக்கு எடுக்காத அந்த பஞ்சாயத்துலலாம் நான் இல்லை, நான் பாட்டில் ஒரு ஓரமாக இருக்கிறேன், என்னை வம்பு பண்ணாதீங்க, நான் எதாவது பேசினா நீங்கள் அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த கருத்தாக இருந்தாலும் பிரச்சனை ஆகிடும், அதெல்லாம் தேவையில்லை. ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக நான் இருக்கிறேன், என்னுடைய ஆசை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை ஆட்சி புரிய வேண்டும், அப்படிதான் பேசியிருக்கிறார். பெரும்பான்மையில் போட்டியிட்டு என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சு அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொருத்தமா இருக்கும். இப்ப என்ன கூட்டணி அமைஞ்சிருக்கு, அந்த கூட்டணியில இருந்து பாஜக ஏன் வெளியேற்றப்பட்டது, அதற்கு அண்ணாமலை எப்படி காரணம்ன்றதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதானே இந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த விஷயத்துக்கு பதில் சொல்வதற்காக நான் கிடையாது, அதற்கு என்னுடைய மாநில தலைவர் இருக்கிறார்கள். அகில இந்திய அல்ல, அதோட நிறுத்திருக்கலாமே. இவங்க நான் பதில் சொல்ல முடியாது, நயினா நாகேந்திரன் தான் கட்சியுடைய மாநில தலைவர், தேசிய தலைவர் இருக்கிறாங்க, கூட்டணிலாம் அவங்க பார்த்துப்பாங்கன்னு நிறுத்தி இருந்தா சரியான. அது கூட ஒரு இலவச இணைப்பு கொடுக்க விரும்புறாரு, ஒரு இலவச இணைப்பு கொடுக்கிறாரு. என்னது அது ஷாக் ட்ரீட்மெண்ட். என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, நான் பாரதிய ஜனதா கட்சியை தொண்டன், என்னுடைய தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை நான் செய்வேன் சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைய வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுவேன் சொல்றாரு. நல்லா படிச்சு பாருங்க, அதுதான் சொல்லிருக்கேன். எடப்பாடி இல்லை என்றோ அவர் சொல்லவில்லை. திரு எடப்பாடியை பலவீனப்படுத்துற செயலா இது இல்லை, அந்த வார்த்தை பிரயோகங்கள் அவரை பலவீனப்படுத்துற மாதிரி. எடப்பாடி அவர்கள் பலவீனப்படுத்தும் என்று கருதினால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை என்டிஏ தலைமையிடத்தில் பேசி அது சரியாக்குவார்கள். அது அவருடைய கட்சியினுடைய பிரச்சனை. அவர்கள் கூட்டணிக்கு வாக்குகள் குறையும், இடையூறாக இருக்கும் என்று சொன்னால் அமைதியாக இருப்பார்களா? ஓகே, சரி, இப்பொழுது அமைதியாக இருக்கிறார்கள். சரி, ஏன் அமைதியாக இருக்கிறாங்க? சரி, அதான் சரியான கேள்விதான்.